பக்கத்து ஊர்ல இருந்து வர்றதுக்கு இவ்வளவு நேரமா ஆகும்? உன் மாமனுக்கும் அவனுக்கும் எப்படியும் வந்துடுவாங்க. வாய்க்கிலேயே கத்தாதீங்க. நீங்க திங்கறத திரட்டிங்களே, போய் பாடுங்க. அட பேராண்டி காப்பாத்துறா. நாத்து எங்க? ஒரு சின்ன விஷயத்துல ஒரு சின்ன தகராறு வந்துருச்சு. அதுல நாத்த மாடு தின்னுடுச்சு. மாரியத்தா மாடு திரடிச்சா? அவருக்கு தெரிஞ்ச கலகமே நடக்கும். வந்துட்டீங்களா? நாத்தங்க கொண்டு வந்து வயல்ல இறக்கிட்டாங்களா? மூஞ்சிய பார்த்தா எனக்கு அப்படி தோணல. வயல்ல இவங்க இறங்கின மாதிரி இருக்க. அதான் அந்த சுண்ணாம்பு விக்கிற குருட்டு பாட்டியில ஆத்துக்கு போறன்னு சேத்துக்குள்ள விழுந்துட்டா. அதான் இவன் போய் தூக்கலன்னா சமாதி ஆயிருப்பா சகதியில. என்னது? என் காதலே பூச்சுத்த பாக்குறீங்களா? என்னடா எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுற? நீ வயிற்றுக்குள்ள இருக்கிற காலத்துல உங்க ஆத்தா இப்படிதான் சந்தேகப்பட்டுட்டே இருப்பா. அந்த புத்தி தான் உனக்கு வருது. தாய போல புள்ள ஆகாயத்துல மேகம் வரும்னு ஆடு பச்சை புள்ள தின்னு நம்பல. அறிவு கட்ட பயல இவன் நமக்கு என்னடா பேச்சு? பேராண்டி வாடா. எங்க போனாலும் உங்க தலைவலிதான். ஒருத்தனை காலை உடைக்கிறது, இன்னொருத்தனை மண்டையை உடைக்கிறது. எங்க போனாலும் தகராறு தானே. தெருவுக்குள்ள தலை தூக்க முடியல. தலை தூக்க முடியலன்னா தலைய வாசல் வச்சுட்டு போறதாடா. வச்சாலும் பத்திரமா இருக்கேன். அதை விடுங்கப்பா. அந்த சுப்பிரமணியன் கையை உடைச்சு ஊஞ்சல் ஆட விட்டீங்களே. கைதாடா ஊஞ்சல் ஆடுது. ஊயில் இல்லையே. ராஜாத்தி கையத்தோட என்னடா தைரியம்? அவன் குடும்பம் நடத்தமா வேண்டாமா? அவன் பொண்டாட்டி மோதுக்காக விட்டான். இல்லன்னா சோழ கொள்ளையில சுட்டு பொசுக்கிருப்பான். வீட்டோட இருக்க நல்லவன்னா உங்ககிட்ட தான் நிறைய ஓட்டை இருக்கு. நீங்க மட்டும் என்ன பெரிய தர்ம பிரபுங்கிற நினைப்பா? நீ மட்டும் என்ன பெரிய அர்ச்சந்தரா? சரிதான் விடுங்க. போன கர்மம். நீங்க வாங்க மாமா. அவர் குணம் எப்பவும் தெரிஞ்சதுதானே. நீங்க சாப்பிட வாங்க. எங்களுக்கு ஒண்ணு சாப்பாடு வேண்டாம். என்னடா? எனக்கு பசிக்குது. பசிச்சாலும் சரி, எங்களுக்கு சாப்பாடு வேண்டாம். பரவாயில்ல. யாருக்கு நஷ்டம்? இன்னைக்குன்னு பார்த்து கோழி கறி வச்சிருக்கேன். முயல் இறல் முருகலா இருக்கு. நாட்டு முட்டை குழம்பு மணக்குது. நாக்கு போடுறா. உங்க அப்பன் போதானா சட்டி கூட மிஞ்சாது. தின்னாலும் திம்பாரு நம்ம மேல அவ்வளவு கோபம். தின்னுட்டு போறான். நேத்து பிறந்த போய் நாத்த பத்தி பேசுறோம். நாங்க அங்கே போறோம். சத்திரத்துல போய் படுத்துக்கிறோம். அங்கே போய் சாப்பிட்டுக்கிறோம். அங்கே போங்க. அங்கே போய் படுத்துக்கிறோம். அங்கே போய் சாப்பிட்டுக்கிறோம். நீ கோழிக்கறி சத்து உங்க அம்மா கொண்டு வர. இன்னும் போகலையா? நாங்க சத்திரத்துல போய் படுத்துக்கிறோம். பிரசிடென்ட் ஐயா, நீங்க நம்ம ஊர் பிரசிடென்ட்ன்ற மரியாதை கூட இல்லாம அந்த தாமிரகுளம் பிரசிடென்ட் அப்பனும் புள்ளையுமா சேர்ந்து உங்க மரியாதையை மொத்தமா வாங்கி சில்லறையா வித்துட்டாங்க. இது எவ்வளவு பெரிய அவமானம்ங்க. எனக்கு மாலை போட்டான். நான் சொன்னேன் மானக்கேடுதான். இதுக்கு என்ன பண்ணலாம்? தாத்தாவையும் பேரனையும் சுட்டு பொசுக்கி காவிரி ஆத்துல கலக்கி விட்டுருவோம். சும்மா அதெல்லாம் சரியா வராது. காவிரியில போட்டுட்டா மாரியப்பன் கண்ணை மூடிக்குவானா? போலீஸுக்கு போவான். காசு கொடுத்தா லத்தி ஒத்த கால நடந்து வருமே. அப்புறம் நான் தூக்குல தொங்கணும். அவங்களை அழிக்கிறதுக்காக நான் அழிக்கிறது நியாயம் இல்ல. நான் வாழ்ந்து அவங்கள வாழ விடாம பண்றதுதான் தேதி குலத்தானோட திறமை. குட் மார்னிங். போத்தா தாத்தா, நம்ம ஊரு காத்தா ஐயாவுக்கு ஒத்துக்கலையா? அதான் பக்கத்துல போய் காத்து வாங்கிட்டு வராரு. இவர் வண்டி காத்த புடுங்கன்னா எந்த காத்த வாங்கிட்டு வருவாரு? நீ என்னதான் பட்டணத்துல இருந்தாலும் இந்த ஊர்க்காரங்களை பத்தி அந்த ஊர்ல தப்பா பேசுறியாடா. மண் வாசனை மறந்துட்டு பெண் வாசனை பிடிக்கிறியா? எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? உலகத்துக்கே தெரியுமாடா. என்ன நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க? நாய் மாதிரி கத்தி விட்டு தப்பு இல்லைன்னா சொல்ற. நாய் மாதிரி கத்தல தாத்தா, லோனா மாதிரி கத்தல. என்னடா இது? ஹேண்டில்னு சொல்லுவாங்க. கேண்டிலா? இத புடுங்கி போட்டா வண்டி ஓடாதா? இது என்னடா? ஹெட்லைட். தமிழ்ல சொல்றா. தலை விளக்குன்னு சொல்லுவாங்க. செத்துட்டா தலைமாட்டுல வைக்கிற விளக்க முன்னாடி வச்சுட்டா கெட்டு லைட்டா புடுங்கிடா. பேராண்டி இங்க பின்னால தேவையில புடுங்குங்க. இனி நீங்க புடுங்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் எதுவுமே இல்ல. என்ன மன்னிச்சு நான் எதை புடுங்கிறதுன்னு சொல்லுங்க. சொல்றேன். நீ எதை புடுங்கணுங்கிறத. பேராண்டி ஓங்கி ஒரு உதவிடு. எது மாட்டிக்கிச்சான்? எதுல மாட்டிக்கிச்சான்? எவங்கண்டா? என்னம்மா சூச்சூன்னு காக்கா விரட்டுறீங்களா? காக்கா இல்ல மிஸ்டர். சேத்துல செருப்பு மாட்டிச்சு பாரு. எடுத்துக்கூடா. ஐயோ, சேர போச்சு கழுவி கொடுங்கடா. மட்டமான ஊரு, மட்டமான ஆறு, மட்டமான சேரு. என்னம்மா திட்டுறீங்க? இந்த ஆத்த கொஞ்சம் கிளீன் பண்ண கூடாது? எங்க பார்த்தாலும் மீன் வாசம், மனுஷங்க மகா மோசம். வாய் திறந்தாலே ஒரே அசுத்தம். நாங்கள திட்டினாலும் திட்டுங்கம்மா, காவேரியை திட்டாதுங்கம்மா. நாயே பழிச்சாலும் பழிக்கலாமே தவிர தண்ணியே பழிக்க கூடாதும்மா. நான் அப்படிதான் திட்டுவேன். வெளியில பாலம் கட்டுறேன் பாரு. கட்டலாம் கட்டலாம். ரூபா,
ஆமா டாடி எப்படி இருக்காரு? அதை விட சித்தப்பா, நான் வரது உனக்கு முன்னாலே தெரியும்ல. போட்டுக்கே வேலைக்கார பையில அனுப்பல. அனுப்புனேம்மா. ஆமா. இந்த ஊருக்கு பயந்து நம்ம ஊர் ஆளுங்க யாரும் வரல, அதனால துணிஞ்சு நானே வந்துட்டேன். ஏன் இங்க ஒரு பாலம் கட்ட கூடாதா? உங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியல. தண்ணியில வாடுங்க தவளை. கவலைப்படாதம்மா, கிட்ட இருந்து கட்ட சொல்றேன். ஆமா. டேய், பொட்டி படுக்கைய வாங்குங்கடா. ஷோ. ஆமா. ஆமா, இந்த ஊர்ல இருக்கவங்க சோத்தா எடுத்து பிண்ட மாதிரி இருக்காங்க. புத்திங்கிறது கொஞ்சம் கூட இல்ல. அவங்க அப்படித்தாம்மா, இந்த ஊருக்காரங்க புல்லு திங்கிறவங்க, சோறு திங்கிறது இல்ல. ஏய் இங்க வாடா. ஏய் நில்றா. குட்டி யாரா? எங்க அண்ணன் பொண்ணு. அதான் காவிரி யாரே வத்தி போச்சு. ஏமா பட்டிக்காடு நீ இவ்வளவு கேவலமா பேசுறிய, இங்க எதுக்கு வந்த? பட்டணத்துல பகட்டிக்கிட்டு தெரிய வேண்டியதானே? தாத்தா, இவளுக்கு துணி இவ்வளவுதானா, இல்லன்னா சேத்தோட மாட்டிட்டு ஆத்தோட போயிடுச்சா, இல்லன்னா காத்து வாங்க ஆசைப்பட்டு பாவாடை ஜாக்கெட்டோட பவனி வந்துட்டாளா? சித்தப்பா, பட்டணத்துல எல்லாத்தையும் காத்தாட விடுறது ஒரு பேஜெண்டா சொன்னா வெக்க கேடு. என்ன உங்க ரெண்டு பேரும் அப்படி உத்து உத்து பாக்குறானுங்க? என்ன ஐயோ, அவங்க கிட்ட வச்சு கதை மாதிரி சரியான ராகவும் கேதமும் ஜாக்கிரத. என்னடா சொல்லிட்டு இருக்க? ரோடு போட காசு வாங்கி வீடு கட்டின பயல சொல்லல. இந்த பாரு, இந்த ஊர்ல இருக்கிறவரையாவது ஒழுங்கா புடவே கட்டிக்க. ஆமா, எங்க ஊர்ல காக்கா நிறைய இருக்கு. லட்டு மாதிரி உடம்பு போட்டு கொத்திடும். என்னடா திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டு இருக்க? ஆந்தையை பிடிச்சிட்டு வந்து காடு வைக்கிற களவாணி பயல. சொல்லல. நீ எல்லாம் ஒரு மனுஷன். எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் பட்டணத்துக்கு போயிட்டாங்க. இந்த மருமகளை நம்ம ராசையாவை பட்டணத்துக்கு அனுப்ப போறேன், படிக்க வைக்க போறேன். இவனுக்கு நல்ல மூளை இருக்கு, படிப்பு சொல்லி கொடுறான்னு உன் புருஷன் சொன்னா பாத்தி கட்ட அனுப்பிச்சுட்டான். ஆனா அவனை கத்துக்கிட்டு வாடான்னு இவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா வாத்தியார் அடிச்சு விட்டான். பெரம்பெடுத்து சுள்ளீர் அடிச்சா நான் சும்மா இருப்பனா? அடிச்சது நியாயம்தான், ஆனா ஆஸ்பத்திரி போற மாதிரி அடிக்கப்படாதுல்ல. படிக்க கத்துக்கிட்டான்னா அடிக்க கத்துக்கிட்டான். என்னப்பா இது? அந்த பிராஸ்தார் பொண்ணுகிட்ட வம்பு வளர்த்தீங்களா? அந்த கருப்பையா என்ன பண்ணா தெரியுமா? மடைய அடைச்சிட்டான். நாளையில இருந்து தண்ணி வராது. தண்ணி வரலன்னா ஊரே பிச்சை எடுக்க வேண்டியதான். ஏப்பா, எத்தனை தடவை சொன்னேன், கம்மா கதவை அவங்க ஊர்ல இருக்குது, அவங்க கிட்ட வம்பு வேணான்னு சொல்லல? சீ என்னடா வேண்டி இருக்கு உங்களுக்கு? என்ன ஊர்ல விவசாயம் பண்றது நான் தானே. கேட்டீங்களா தாத்தா? அவர்தான் விவசாயம் பண்றாரு, நாம தின்னு உடம்பு வளர்க்கிறோம்ல, அதான் குத்தி காட்டுறாரு. செய்யறான் பாரு பொல்லாத விவசாயம். எனக்கு தெரியாத விவசாயம் பாத்துக்கிட்டு தானே இருக்கிறேன். வயல்ல விளையிறது வரப்புக்க பத்தல, விவசாயம் பண்றானா விவசாயம். பெருசா பேசுவீங்க. விவசாயம் பண்ணால தெரியும், திங்கிறவங்களுக்கு என்ன தெரியும்? அப்படியே படிக்கிறானே. அடி மாரியாத்தா, நான் தண்ட சொல்லிக்கிறேனா? எல இன்னையில இருந்து வயலுக்குள்ள நீ காலை வச்சா உன் காலை வெட்டிடுவேன். இன்னையில இருந்து நாங்க பாத்துக்கிறோம். நாங்க நினைச்சா மகசூல் அதிகமா காட்ட முடியும். சரி, பண்ணி பாருங்க. எம்புட்டு விளையுதுன்னு நானும் எங்க பார்த்தாலும் தண்ணிய காணண்டா. அப்பா சொன்னது நிஜம்தான். தாத்தா, அந்த ஊருக்கு அம்மாயை உடைச்சு வந்துடலாமா? உடைச்சிட்டா அவனுக்கு விடுவானுங்களா? 2 மணி கொலையில விழுந்துடும். ஆமா தாத்தா, முன்னாடி ஒப்பந்தப்படி மடை நாம தொடக்கூடாதுல்ல. ஏய், அங்க வர்ற வாய்க்கா வாயில வாச்ச தண்ணி வேணும், அவ்வளவுதானே. ஒரே அடி அங்க இருந்து கொண்டு வந்துடலாம். பேஷா கொண்டு வரலாம். ஒப்புறானே, வாய்க்கால மடை எடுக்கிறீங்களா? வைகை பெருகி வர, வைகை பெருகி வர, வார்ந்த மணல் ஊர்ந்து வர, வார்ந்த மணல் ஊர்ந்து வர, நடந்து போ பாலகனே, நடந்து போ பாலகனே, நல்ல தடம் நான் பார்க்க, நல்ல தடம் நான் பார்க்க. என்ன இதெல்லாம்? தண்ணிடா, நல்லா பாரு தெரியும். இப்படியே போனா ஊரெல்லாம் முழுகி போயிடும். முதல்ல மடையடைங்க. அவனுக்கு தேவை அவன் அடைச்சுக்கிட்டுண்டா. பேராண்டி, நம்ம வயல் நிறைஞ்சிருக்குல்ல. நிறைஞ்சு போறது என்ன, முழுகி போச்சு தாத்தா. உழுவலாம், வா. உழுதுக்க உழுதுக்க, ஊரெல்லாம் உழுதுக்க, மாடு கட்டி உழுதுக்க, காடு விளைய உழுதுக்க, உழுதுக்க உழுதுக்க. தாத்தா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போலாம், அப்பா திட்டுவாரு. நான் ஒரு பாட்டு சொல்லட்டுமாடா? சரக்கு அடிச்சு சூரியனும் தடுக்கி விழுந்துச்சு, தண்ணி அடிச்சு பூமிக்கும் தான் தலைய சுத்துது. சரக்கு இல்லாத மனுஷங்கிட்ட சரக்கு இருக்குமா? இந்த தாத்தாவோட அனுபவம் தான் உனக்கு இருக்குமாடா. பாட்டனுக்கு வயசாயிட்டாலும் பாட்டுக்கு வயசு ஆகல. அடி சகேனா, உனக்கு தான் வயசாயிடுச்சு, மல்லிகைப்பூ வைக்காம இருக்கியா? நான் வெயில்ல வேலை செய்யறதுனால எனக்கு அங்கங்க வெளுத்திருக்கு. மேச நிறைச்சாலும் ஆசை நிறைக்கல. வயசு ஆக ஆகத்தானே மரத்துக்கு வயிறம் ஏறுது. இதோ சாப்பிடு. ஆடியே சாராய கடை சூப்பம்மா, சாப்பிடுன்னு சொல்லாதடி.
சாப்பிடுவோம்னு சொல்ல. வயசு போயிட்டாலும் பேச்சுக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. பேச்சுல மட்டும் இல்ல, வீச்சுலையும் குறைச்சல் இல்ல. சொன்னதை செய்யட்டுமா? சுதி ஏத்தி நான் ஆட, சுப்பம்மா சேர்ந்தாட. ரொம்ப ஆடாதையா, வீழ்ந்து கீழ்ந்து போயிட பாரு. இந்த பணத்தை வாங்கிக்க. என்னையா புதுசா பணம் கொடுக்கறேன்? சரி தாத்தா, நானும் ரொம்ப நாளா கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். அது எது கொடுத்தாலும் நீ வாங்கிக்கிற, நீ எது கொடுத்தாலும் வாங்கலையே ஏன்? அது சிதம்பரம் ரகசியம், நீ கேட்க கூடாது. நான் சொல்ல மாட்டேன். சொல்லு தாத்தா. இந்த அடுப்பு யாருது நினைச்ச? யாருது? புரியல? ஒரு நாள் உங்க பாட்டிக்கு தெரிஞ்சு இந்த அடுப்பை உடைச்சிட்டா. மறுநாள் நான் வேற அடுப்பு வாங்கி கொடுத்துட்டேன். எப்படியோ சமையல் ஆகணும், அடுப்புல என்னடா இருக்கு? எப்பா பொல்லாத தாத்தா. காலமாக வாழும் காதலுக்கு நாங்கள் அர்ப்பணம். வணக்கம்மா. எத்தனை நாளாச்சு உங்களை பார்த்து. கவன்ல பார்த்தது இப்ப கொழா சட்டால குழந்துட்டீங்க. இது என்னமா தனியா எடுத்து டப்பா? இது என்னது உங்க ஊர் உண்டியலா? திஸ் இஸ் கேமரா. இம்போர்ட்டட் யாஷிகா கேமரா. வந்துட்டி ஆண்டாளு. ஐயா, நீ எங்க அண்ணன் பொண்ணுக்கு துணையா போய் நம்ம வயக்காடு, நம்ம தோட்டம், நம்ம மாந்தோப்பு, நம்ம பூக்காடு, நம்ம ஏரி, நம்ம குளம் எல்லாத்தையும் காட்டிட்டு வா. நோ நோ அங்கிள், எனக்கு கண்டதெல்லாம் காட்டாதீங்க. நாகரிகம் இல்லாம அசிங்கமா இருக்கிற மனுஷங்களை மட்டும் காமிக்க சொல்லுங்க. இந்த பட்டிக்காட்டுல நாஸ்டியா துணி உடுத்திக்கிட்டு மூக்கு இருக்கிற மூச்சை வச்சுக்கிட்டு ஜனங்க இருப்பாங்களாமே, அவங்கள போட்டோ எடுத்து அமெரிக்கா அனுப்புனா அங்க எக்ஸிபிஷன்ல இவங்கள வினோதமா விசித்திரமா பாப்பாங்க. பரிசு கூட கொடுப்பாங்க. ஏனோ அசிங்கமா அழுக்கா இருக்கிறவங்க நம்ம ஊர்ல கிடையாதுமா. அவங்க எல்லாம் தாமரை குளத்துல இருப்பாங்க. ஆண்டாளு, நீ அம்மாவை தாமரை குளத்துக்கு கூட்டிக்கிட்டு போ. ஆசை தீர போட்டா எடுக்கட்டும். வெட்டி பேச்சு பேசாம வேலையை கவனிங்க. இதெல்லாம் தாமரை குள்ள வயல்தாமா. ஆசி. ஆமா, என்ன கடலை செடிங்க? ஓஹோ, என்னது கடலை செடிங்க? ஓ, பின்ன கடலை எங்க காணோம்? கடலை மேல இருக்காது, கீழே தான் இருக்கும். ஓஹோ, பாத்து வாங்க. ஆட அசல் மங்கி மாதிரி இருக்கால. நீங்க எப்படி நினைச்சாலும் அப்படியே இருப்பாமா. ஏய், நிலபடி. சரி. ஐயோ, பயந்தே போயிட்டேன். கழுத ஒரு முதல்ல வாயை திறந்து முழுங்க வர மாதிரி இருக்கு. ஏய் ராமசாமி, நம்ம வயலுக்குள்ள ஏதோ ஒரு கண்ணு குட்டி வருது, அடிச்சு விரட்டுறான். ஹாய், ஹவ் இன்ட்ரஸ்டிங். அந்த ஆள் பர எவ்வளவு அசிங்கமா இருக்கால. காமிங்க. ஐயோ, நாசமா போச்சு. அந்த பக்கம் போகாதீங்க. இந்த ஊருக்கு வலதுக்கு அந்த கிழவன்னா, அந்த கிழவனுக்கு வலதுக்கே ஒரு பேரா இருக்கான். அவங்கிட்ட மட்டும் வம்ப வச்சுக்கிட்டோம், நம்ம ஊருக்கு போய் சேரது நம்ம பணம்தான். அந்த பக்கம் அழகான கோயில் கால இருக்கு, அது நல்லா பெருத்து இருக்கு. அதை போட்டு எடுக்கலாம். வாட் நான்சென்ஸ். இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் அமெரிக்கால எவ்வளவு பிரியமா பாக்குறாங்க. அசல் ஜோக்கர் மாதிரியே இருக்கா. ஹாய் ஹாய் ஓல்ட் மேன். என்ன ஆடு ஓட்டுற? லுக் ஹியர். லுக்கா கோக்கா வரப்புல யாரு? வயல வந்து பயிர மீச்சா காலை ஓடிச்சு போல. பால் வைக்கிற ஆண்டாளு யாரு? திஷ்டி பொம்மை பொடலங்காக்கி பொட்டு வச்ச மாதிரி. நீங்க பிரசிடென்ட் ஐயாக்கு அண்ணன் பொண்ணுங்க. அவனுக்கு வரவா? அதான் பொண்ணு இப்படி துள்ளி குதிக்குது. அது சரி, அந்த ஊரை விட்டுட்டு இந்த ஊருக்கு எதுக்கு வந்தாலும்? இதுல உங்களை போட்டோ எடுத்து அமெரிக்காவுக்கு அனுப்ப போறாங்களாம். எனது இந்த போட்டியில? இந்த போட்டியில மீசையே பிடிக்காது, என்னங்க பிடிக்கிறது? Give one beautiful pose. போஜா. என்ன ஆண்டல? உங்களை ஷோக்கா நிக்க சொல்றா. உங்க மீசைய பார்த்து அமெரிக்காவுல எல்லாரும் தலை சுத்தி போய் வேணுமாங்க. விளட்டும், புது மாப்பிள்ள மாதிரி நிக்கிறேன் பாரு. இத புடி. ரெடியா? நில்லு. கடிய கொடு. இது எடுத்துக்க. புதுப்பட்டி பொன்னம்மாவோட நின்று ஒரு போஜ் கொடுத்திருப்பேன். அந்த குட்டி இன்னைக்கு வேலைக்கு வரல. கொத்தவரங்க வயல நீட்டு சிதம்பரம் நடராஜர் மாதிரி ஒரு காலை தூக்கி போஜ் கொடுக்கிறேன். எடுத்துக்க. சூப்பர். இதை விட பிரமாதமான போஜ் கொடுக்கிறேன், அதையும் எடுத்துக்க. என்ன இது? மலை மாதிரி இருக்கிற எங்க தாத்தா இந்த சின்ன பொட்டிக்குள்ள சிக்க வச்சிருவியா? அவர் மூச்சு விடவனா? எடு வெளியேடு. பெரியவரே, என்ன இதெல்லாம்? போஜ் கொடுத்துட்டா பேராண்டே. போஜா கீஜா? இந்த பொட்டிக்குள்ள பொம்மை ஆயிட்டா ஆயுசு குறைஞ்சு போயிடாதே. That is my camera man. மண்டை உடைச்சுவேன். வேண்டாங்க. எங்க தாத்தா எங்க? தாத்தா அது உள்ள இருக்கு, கழுகணும்யா. எங்க வாய்க்கால கழுவிக்கிறேன். ஐயோ கஷ்டம் கூட. எங்க தாத்தாவை பொட்டிக்குள்ள அடக்கி வச்சுட்டு எடுக்க விட மாட்டேங்கிறியா? அந்த பொட்டியை ஒரு நொறுக்கு நொறுக்குடா, நான் வெளியே வந்துடுறேன். My camera. எங்க 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 தாத்தா? சே, எங்க மறந்துட்ட? இம்போர்ட்டட் யாஷிகா கேமரா ஜப்பான்ல இருந்து வரவழைச்ச. இது என்ன வம்பா இருக்கு? குரங்கு கையில கிடைச்ச பூமாலை மாதிரி நசுக்கிட்ட. பேர் சம்பளத்து கூட தேராது. ஆமாடா, படம் வெளியே வரும் நினைச்சதை தவிர அந்த பொட்டி உடஞ்சு போகும் நினைக்கவே இல்லடா. அதுல தாத்தா, நான் பின்னால இருந்து எல்லாமே கேட்டேன். நம்ம ஊருக்காரங்களை போட்டோ எடுத்து அமெரிக்காவுக்கு அனுப்பி வேடிக்கை காட்ட போறாளாம். சொல்லிடி, பானை வைக்கிற ஆண்டாளுமா சொல்லு. நான் அப்பவே சொன்னேன் தம்பி, என் பேச்சு அவங்க கேட்கல.
கோயில் காலகட்ட போயிருந்த பிரச்சனை வந்திருக்காதுல வாங்க. நில்லு நில்லு நில்லு. அமெரிக்காவுக்கு அனுப்ப போறியா? உன்னை நான் அம்மாப்பேட்டைக்கு அனுப்புறேன். டேய் கோபாலு, இந்தாங்க ஐயா. டேய் பானை நெளிக்க. அம்மா. தள்ளிக்க. ஏய், why you getting afraid? இது என்ன தெரியுமா? என்னது? எருமை சாணி. ஆட்டு சாணியோட கலந்து ஆமணக்கு செடிக்கு போடலாம்னு வச்சிருந்தேன். போட்டுக்க. யாருதுங்க? Stupid, fool, idiot. என்ன பாஷை திட்டுற? எங்களுக்கும் பாஷை வரும். உங்க அப்ப மடையன், உங்க பாட்ட மடையன், உங்க முப்பாட்ட மடையன், நீ ஒரு மடச்சி. டோய். மோதுறா. மோதாந்தாத்தா. இவங்க மோதினா நீங்க தாங்க மாட்டீங்க. வந்துருங்கம்மா. மனுஷன் யாரோ சொல்ல கேப்பா, இவங்க கேப்பா. மாட்ட விரட்டுற மாதிரி விரட்டுற. சின்ன பையல திமிரு பிடிச்சவளா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அடங்காத குதிரையை கட்டிக்கிட்டா நல்ல வித்தகத்து கொடுப்படா. வித்த இல்ல, வீட்டு காவல் வச்சிருவா. ஆமாடா, எட்டி எட்டி உழைக்கும். இப்ப வேலை நடக்குன்னா எங்க அப்பனால உங்களுக்கு தொந்தரவு. ஆமா, இல்ல வேலையை பாருங்க, கடலே தின்னுடாங்க. என்ன அநியாயம், என்ன அநியாயம். ஓ மேலையா சாணி தண்ணி ஊத்துறாங்க சாணி பயலுக. அது மட்டும் இல்ல அங்கிள், எனக்கு எப்படி எல்லாம் திட்டம் தெரியுமா? ஆமா முதலாளி, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா எங்க 2 பேரையும் ஓட்ட பானையாக்கி உருட்டி விட்டுருப்பாங்க. என்னாகமோ பயந்துதான் கூட்டி வந்துட்டேன். ரூபா, உனக்கு நான் முன்னாலேயே சொன்னனா இல்லையா? அந்த கிழவன் ஒரு முதல மாதிரி, அவன் பேரன் ஒரு உடும்பு மாதிரி. கிழிச்சாங்க அங்கிள். எனக்கு அந்த மாதிரி ஆளுங்களோட பம்பு வச்சுக்கிறது தான் ஹாபி. எங்க காலேஜ்ல இதை விட அடாவடி பண்ற இடியட் ஒருத்தர் இருந்தா. அந்த பையல பப்ளிக்கா அவன் ட்ரெஸ் எல்லாம் கழட்ட வச்சு வெறும் ஜட்டியோட என் செருப்புல சமக்க வச்சு தெரியுமா? என்கிட்ட வம்பு வச்சுக்கிட்டா விட மாட்டேன். அவனையும் அந்த கிழவனையும் அழ வச்சு பாக்குறதா இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் எனக்கு என்டர்டைன்மெண்ட். நீங்க வேணா பாருங்க என்ன செய்யறேன்னு. ரூபாமா, பானை மாதிரிமா பொம்பளை பழப்பு, அதை அவங்க காலுக்குள்ள வைக்காதீங்க, பட்டுன்னு உடஞ்சு போயிடும். அப்புறம் புது பானை வாங்க வசதி இருந்தா கூட உடஞ்ச பானை ஒட்டாது இல்லையா? சரியா சொன்ன. ஷட் அப். சொல்லல. இந்த ஊர் தகராறு நமக்கு எதுக்கு? நாம ஊரை விட்டே போயிடலாம்யா. அப்படி நீ என் கூட வரேன்னு வச்சுக்கோ, உன்னை நானு அழகா தூக்கிட்டு போய் மகாராணி மாதிரி வச்சுக்குவேன். உன்னுடைய இந்த அழகான கையினால மண்பானை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. அப்ப நம்ம புறப்படுறது என்னைக்கியா? 1ஆம் தேதி. நான் ரெடியா தான் இருக்கேன். ஆனா உனக்கு தான் கிளம்ப 2 நாள் ஆகும். நீ என் கூட வந்துட்டேன்னு வச்சுக்கோ, அடையார் பங்களாலே தங்கிடலாம். அரண்மனை மாதிரி வீடு இருக்கு, படகு மாதிரி கார் இருக்கு, ஊட்டி மாதிரி தோட்டம் கூட இருக்கு. அந்த இடத்துக்கு நாம 2 பேரும் போயிட்டோன்னு வச்சுக்கோ, சும்மா ஜமீன்தார் மாதிரி வாழலாம். வர சம்மதமா? எப்படியாவது அவங்க திமிர அடக்கம். அதுக்கு தாமா உன்னை நான் இங்க கூடி இருந்திருக்கேன். இந்த பாரு, அதோ தெரியுது பாருமா, அதுதான் அவங்க மாந்தோப்பு. ஓ, ஐ see. பெத்த பிள்ளை கிட்ட பந்தயம் போட்டுக்கிட்டு இந்த வருஷத்து பலனை அவங்களும் எடுத்துக்கிறாங்க. நீ போய் நம்ம ஆளுங்களோட சேர்ந்து அதை நாசம் செஞ்சு காயெல்லாம் கொண்டு வந்துரு. அப்புறம் பாரு, அலறிக்கிட்டு வருவாங்க. நீங்க வண்டியோட எல்லையில தயாரா இருங்க, நான் அதையெல்லாம் தள்ளிக்கிட்டு வந்துடுறேன். இந்த பாருமா. ஐயோ, அறுக்காதீங்க, போச்சுப்பா. சொல்லல. ஏய் பட்டணத்துக்காரி, ஏண்டி காயெல்லாம் அறுத்துக்கிட்டு இருக்க? என் இஷ்டம். நீ இஷ்டப்பட்ட உடனே அறுக்கறதுக்கு அது உன் காயில ஏன் காய்? யார் காய்னா என்ன? எல்லா காயும் என் காய் தான். என் இஷ்டம். இன்னொரு முறை காய தொட்டனா இந்த காய் பழுக்கறதுக்குள்ள உன் கண்ணு பழுத்து போயிடுவான். பாரு மிஸ்டர், மொத்த காய் இறக்குற வரைக்கும் கொஞ்சம் கம்முனு இரு. வேலை முடிஞ்சோன்னு 5-10 தரேன். ஆளு நில்லு. உன்னை விட ஜாஸ்தி பணம் தர்றேன். இந்த காயெல்லாம் திருப்பி காம்பலியா ஒட்டவை. காய் அறுத்து உன் கையில வச்சுக்க. நீ காம்பளி சேர்த்து ஒட்டிக்குவியோ இல்ல காசுக்கு வித்துக்குவியோ உன் இஷ்டம். நில்லு. முடியாது. நில்லுனா அங்க பாரு, ஏமா பெரிய காய். போடா. ஏர் உழுகிறவை இழைச்சவன்னா எருது மச்சின முறை கொண்டாடும். நில்லு. என்ன சத்தம்? ஆதிசேஷன் மேல மகாவிஷ்ணு அட்னகால் போட்டு பள்ளி கொண்டிருக்காரு. இவர் கலர்லயே ஒரு கொடை வேற. சுண்டக்காக்குள்ள அண்டாவத்தர் அயோக்கிய போயில சொல்லல. என்னத்தையா சொல்றது? இது மொத்த மார்க்கெட் விலை 300 ரூபாய். நீ 600 ரூபாய் எடு மச்சான். ஆவுன்னா கழுத்தை வெட்டி காக்கத்தை வச்சுக்கிட்டு காட்டுக்குள்ள போயிடுவேன். அறிவாளுக்கு சாணம் பிடிச்சு 5 நாள் தான். சொல்ல மாட்டோம். இனி உதப்போம். பணம் எடு. இல்லையே. பணம் இல்ல. டேய் சட்டை நீ அவுத்துக்க, மாட நான் அவுத்துக்கிறேன். ஆபத்துட்டாங்களே. தாத்தா சட்டை அவுத்துட்டேன். நானும் மாட்டை அவுத்துட்டேன். வா போலாம். ஏய் பணத்தை கட்டிட்டு மாட்டை ஓட்டிட்டு போ. பொண்ணு நீயும் சட்டை போட்டிருக்க. என்ன காரியப்பா இது? இந்த 2 ஊரையும் சேர்த்து வைக்கலாம்னு நினைச்சேன். நீங்க 2 பேரும் கலாட்டா பண்ணிட்டே இருக்கீங்களா? ஊருக்கு பெரியவர் அவரு, இப்படி நீங்க கேவலப்படுத்த நல்லா இருக்கா? வேறாண்டி, நான் போய் களை எடுக்க வேண்டாம். ஆமா எடுக்கணும்ல. இந்த பாரு, எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த மாடுகளை ஓட்டிட்டு போய் வீட்டுல கட்டி வை. என் மாடுகளை கொடுத்தீங்கன்னா நான் வண்டியில பூட்டிடுவேன். நீ சும்மா போயா. சாயங்காலம் வந்தாங்கன்னா என் கழுத்தை அறுத்துடுவாங்க. டேய் மாடுகளை ஓட்டிட்டு வாங்கடா. வாமா, ஒரு வாய் சாப்பிடுமா. நான் மாட்டேன். சோறு மட்டும் இல்ல,
பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். பழைய கதை சொல்லுவாங்க. பாம்பே பாம்பே நீ எதுக்கு கொத்துறேன்னு கேட்டாங்களாம். ஏன் புத்துக்குள்ள கை விட்டா நான் கொத்த மாட்டேனான்னு சொல்லிச்சான். ஆமா, நீ அவங்க தோப்புக்கு ஏன் போகணும்? அவங்க காய்களை நீ அறுக்கணும். அவங்க அவங்க மேல ஏன் கை வைக்கணும்? கையும் கலந்து ஏன் கை கலக்கணும்? வாமா, வீட்டுல புளியோதரை இருக்கு, சாப்பிடுங்க. இல்ல இந்தாமா, நடந்தது நடந்து போச்சு, எதுக்கு தகராறு? நீ என்ன செய்யணுங்கிறத யோசிச்சு செய்யணுமே தவிர இப்படி பட்டினியா இருந்து நீ எதையுமே சாதிக்க முடியாதுமா. இந்த பாருங்க, என்னோட காலேஜ் லைஃப்ல கூட என்ன யாரும் அவமானப்படுத்தினது இல்ல. இதை என்னால தாங்கவே முடியாது. நீ ஏம்மா குழம்புற? அவங்கள நான் கவனிச்சுக்கிறேன். நீங்க என்ன கவனிக்கிறீங்க? தின்னுட்டு தூங்குற தவிர உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. சொல்லல. அவங்க திமிர அடக்காம நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். ஆகட்டுமா, மாரியம்மன் திருவிழா வருது இல்லையா? அந்த ஊருக்கும் நம்ம ஊருக்கும் கம்பு சண்டை போட்டி நடக்கும். அப்ப ஒரு அழுத்தி அவன் திமிர அடைக்கிறேன், நீ சாப்பிடலாமா? கம்பு சண்டையா? அப்படின்னா அது அலங்காநல்லூர்ல ஜல்லிக்கட்டு மாதிரி, ஆண்டிப்பட்டியில சேவல் சண்டை மாதிரி, அந்த ஊருக்கும் இந்த ஊருக்கும் நடுவுல நடக்கிற கம்பு சண்டை போட்டி மாதிரி. ஆண்டாளே, நீ போய் சாப்பாடு ஏற்பாடு பண்ண, நான் இப்ப வந்துடுறேன். ஆகட்டும், சீக்கிரம் வாங்கம்மா. சித்தப்பா, இங்க வாயே. என்ன தாத்தா இந்த வருஷம் கவலையா இருக்கீங்க? இது வரைக்கும் போட்டிங்கிறது மனுஷனுக்கு தான் நடந்துச்சு. இப்ப நடக்கிறது ஊருக்கு மத்தியில் நடக்கிற போட்டி ஆயிடுச்சு. சூழ்ச்சியும் தந்திரமும் நிறைய இருக்கும். என்னாலும் சரி, நம்மளால நம்ம ஊருக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. சும்மா இருங்க பெரியவர. கிழிக்கணுமா அழைக்கணுமா அத சொல்லுங்க. தூள் கிளப்படா. எங்கடா தப்பி ஓட பாக்குறீங்க? ஐயா, இவதான் சோடா புட்டியில மருந்து கலந்தான்னு கடைக்காரர் சொன்னாரு. முட்டிய பேக்கிற மாதிரி எட்டி உதங்கிடும். நில்லுங்க. உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாகாதரா.
பேய்மொழி முடிக்கிறான் பாத்தியா? வெட்டுக்கிளிய பிடிச்சு பச்சை கிளின்னு விக்கிற பயல. சொல்லல. ஏய், என்னடா முழிக்கிற? பொட்டச்சியாச்சான்னு மன்னிச்சு விட்டேன், இல்லன்னா பல்ல கைட்டு கையில கொடுத்துருப்பேன். பாரு, என்கிட்ட மட்டும் வம்புக்கு வராத. நல்லவனுக்கு நல்லவன் இந்த ராஜையா. வம்புக்கு வந்த வாளை நறுக்கிடுவேன். இன்னொரு தடவை இப்படி பண்ணுன, மொட்டை அடிச்சு உன்னை பொட்ட கழுதில ஏத்திடுவேன். ஜாக்கா. ஏய், எங்க ஊரை பாத்துக்கிட்டே உங்க ஊருக்கு நடந்து போகணும். திரும்புங்கடா. திரும்ப குனிங்கடா. இப்ப போங்க. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. அவன் உன் கால்ல விடுறதுக்கு அருமையான திட்டம் வச்சிருக்கேன். ஐயா, சாராய கடை குப்பமால கூட்டிட்டு வந்துட்டேன். சாபாஷ். வணக்கம் முதலாளி. வர சொன்னீங்களாமே, கரிகிரி ஏதாவது தேவையா? கரிகிரி எல்லாம் வேணாம், ஒரு காரியம் பண்ணு. காரியமா? எனக்கு ஒண்ணும் புரியலையே. அந்த சுப்பையா கிழவனுக்கு தண்ணி ஊத்தி நம்ம ஊர் எல்லா வரைக்கும் கூட்டிட்டு வந்துரு. அதுக்கு மேல நாங்க பாத்துக்கிறோம். அட பாவமே. இல்லன்னா உன் வீட்டுக்கு வெடி வச்சிடுவோம், கழுத்தாடி வச்சு காவேரியில போட்டுடுவோம். என்ன சொல்ற? இந்த பாரு, சொல்றபடி செஞ்சுட்டா சுகப்படுவ. அவன் கணக்கு தீர்ந்துட்டா உன் கடனை தீர்த்துறேன். சித்தப்பா, என்ன சொன்னீங்க அவகிட்ட? ஒண்ணும் இல்லம்மா, பீஷ்மனை கொல்ற சக்தி சிகண்டிக்கிட்டு தான் இருந்துச்சு. அப்படி பீஷ்ம மாதிரி இருக்கிற சுப்பையா கிழவனை பழி வாங்குற சக்தி இவகிட்ட தான் இருக்கு. இவளை பயன்படுத்தி அவனை கொண்டு வந்து நம்ம ஊர்ல கட்டி வச்சிடுறேன். அவனை தேடி அவன் பேர வருவான். 2 பேரையும் சேர்த்து உன் காலில் விழ வைக்கிறேன். சரிதானே? தேங்க்யூ அங்கிள். ராஜையா, ராஜையா. இருங்கம்மா, தாத்தாவை தேவி குளத்தை கட்டி வச்சிருக்காங்களா? அந்த ஊரையே சுடுகாடாக்கி நம்ம தாத்தாவை கூட்டிட்டு வரல. நான் எங்க தாத்தாவுக்கு பேரனே இல்ல. ராஜா, என் பேச்ச கேளுடா. இந்த மாதிரி நேரத்துல அவசரப்படக்கூடாது. ஊரெல்லாம் ஒன்னா சேர்ந்து உன்னை ஏதாவது பண்ணிட்டாங்க. கிழிச்சாங்க. ஒரு கிழவங்கிட்ட வீரம் காட்டுற அந்த பொட்ட கழுதிங்களை கண்ட துண்டமா வெட்டி போட்டுட்டு வர. ராஜையா, ராஜையா. வா வா வா. பழைய சொத்து தான் வர்றியா? எதுக்கு நாங்க அடிக்கிறதுக்கு நாங்க நிறைய இருக்கு. வயசான கிழவனை கடத்திக்கிட்டு வர்றது வீரம் இல்லடா. நீங்க ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா ஏன் கூட மோதுங்க. என்னடா நிக்கிறீங்க? நீங்க ஒரு அப்பனுக்கு பிறக்கலையா? போங்கடா. மாட்டிக்கிட்டியா? கட் அவுத்து, இல்லன்னா உன் கோமணத்தை அவுத்துருவேன். அவரு இந்த பக்கம் வா. கை கட்ட அவுத்து விடு. அவரு மகனே, என்னையா கட்டி போட்ட? ஓ இடுப்ப ஓடிச்சு. ஓடு. இல்லையா பெரிய மனுஷா? இது அத்தனையும் நீயும் அண்ணன் பொண்ணும் சேர்ந்த ஆன நாடகம் தானே? எங்க முன்னாடி நிக்க முடியாம, எங்களை ஜெயிக்க முடியாம பொம்பளை முந்தானக்குள்ள பூந்துகிட்டு இருக்கேடா பொட்ட பயல். சொல்லல அதுல பேராண்டி, நாம 2 பேரும் அந்த பாவாடக்காரி கால்ல விழணும்னு பாடுபடுறான். இந்த கருப்பன் கழுத்து கட்டுல இருக்கிற மூட்டை பூச்சி ரத்தத்தை குடிக்கிற முட்டா போல. சொல்லல சொல்லுவாரா? என் கால்ல விழறதுக்கு நீங்க புண்ணியம் பண்ணிருக்கணும். இன்னையோட உன்னை நான் விட்டுடுறேன் நினைச்சுக்காத. என்னைக்காவது உன் கையாலே என் காலை பிடிக்கணும். 16 பெத்து பெருவாழ்வு வாழுமா? நீ மனுஷனா மாடா? நான் மனுஷன், நீதான் மாடு. என்னடா அந்த பொண்ணு மேல கை வச்சுட்ட? ஸ்ரீராமனே அன்னைக்கு பொம்பளை ஆச்சுன்னு அந்த தாடகை மேல அம்பு போட மறுத்துட்டாங்க. அந்த ராமாயணத்துல வர்ற தாடகை சொன்னேடா. இது தாடகல்ல சோறுபணக்க. என்னமா அப்படி இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்க?
அவுந்துற போகுது. பொம்பளையா பிறந்தா போதாது, பொம்பளையா வாழ கத்துக்க. தாத்தா அங்க பாரு. ஐயோ, என்னம்மா இது? என்ன இந்த காயம்? எப்படிமா ஏற்பட்டுச்சு சொல்லு. என் தப்புக்கு பிராய்ச்சித்தம். காய போனாலும் தழும்பு போகாம என் வாழ்நாள் முழுக்க நான் நினைக்கிறதுக்கு ஒரு பாடம். பட்டி காட்டும் மனுஷங்கன்னா இத்தனை நாள் கேவலமா நினைச்சு நடந்துகிட்டதுக்கு எனக்கு நான் கொடுத்துக்கிட்ட தண்டனை. என்ன மன்னிப்பீங்களா தாத்தா? மனுஷங்களோட பெருமை தெரியாம பட்டணத்துல பிறந்து பட்டணத்திலேயே செல்லமா வளர்ந்து கிராமத்தோட புனிதத்தை கள்ளங்கபடம் இல்லாத மனுஷங்களை தெரிஞ்சுக்காம கேலி பேசி நடந்துகிட்டு இருந்தேன். நானே கேலிக்கு ஆளாயிட்டேன். எங்க சித்தப்பா சொன்னதெல்லாம் நிஜம்னு நினைச்சேன். உண்மையான மனசு என்னங்கிறது உங்களை பாக்குற வரைக்கும் தெரிஞ்சுக்க முடியாம போயிட்டேன். என்ன உங்க ராஜையா அடிச்சாரு, ஆனா அடிச்சா பார்த்தாது. நான் செஞ்ச தப்புக்கு என்ன உயிரோட புதைச்சாலும் தப்பு இல்ல. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிற தைரியம் கூட எனக்கு இல்ல. அதனால பெரியவங்க, நீங்க மன்னிக்க கூடிய பெரிய மனசு உள்ள பெரியவங்க, நீங்க என்ன மன்னிக்கணும்னு கண்ணீர் சிந்தி கேட்டுக்கிறேன். தெரிஞ்சு தொட்டாலும் தெரியாம தொட்டாலும் நெருப்பு நெருப்பு தான், தப்பு தப்பு தான். அதுக்கு பரிகாரமா தான் நெருப்பால என் தவறு அழிச்சுக்கிற முயற்சி பண்ண. மன்னிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்லுங்கயா. என்னம்மா இது? சின்ன பொண்ணு நீ. எடுத்ததுக்கெல்லாம் இப்படி உணர்ச்சி வசப்பட்டா எப்படி? தெரியாம சுட்டுக்கிட்டா மருந்து போட்டுக்கலாம், தெரிஞ்சே சுட்டுக்கிட்டு அப்புறம் மருந்தும் தேடுறது தப்புமா. இதெல்லாம் உன் மேல தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும். இதுக்கெல்லாம் அந்த அமாவாசை தான் காரணம். உனக்கு தப்பான வழியை காட்டுறது கூட அந்த கற்பம் தான். அவனை என்னைக்கோ வயல்ல போட்டு நான் மிதிச்சிருப்பேன், ஆனா சேறு அழுக்காயிடும் தான் விட்டு வச்சேன். நீங்க சும்மா இருங்க பெரியவரை, உடனே உருகிடுவீங்களா? அவங்க அப்படிதான் குடுமையை பிடிப்பாங்க, இல்லைன்னா காலை பிடிப்பாங்க. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சும்மா கையை சுட்டுக்கிட்டா சரியா போச்சா? இந்த முதல்ல ஊரை விட்டு ஓட சொல்லுங்க, ஓட சொல்லுங்க. ஏண்டா ஏண்டா ஓட சொல்ற? புத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதடா. பாவம் சின்ன பொண்ணு அழுது அலமோதிக்கிட்டு இருக்கு. அவன் தப்பு செஞ்சான்னு ஒத்துக்கிட்டால. போ போய் 4 ஆமணங்களை கொண்டா, குழந்தை கைக்கு கட்டணும். கட்டு கட்டமா பெரிய கட்டு வேணும்னா நீங்களே போய் பறிச்சுக்கங்க. நீங்க பறிக்க நாங்க பறிச்சுக்க முடியாதா? பறிச்சுக்க போங்க. அதெல்லாம் வேணாம் தாத்தா. மருந்தை விட குளிர்ச்சியா இருக்கிறவங்க பேச்சே போதும். மனசு இல்லாதவங்க எப்பவுமே மன்னிக்க மாட்டாங்க. நானும் மன்னிப்பு கேட்க மாட்டேன். நீங்களாவது அந்த வார்த்தை சொன்னீங்களே, எனக்கு அது போதும். நான் வரேன் தாத்தா. இந்த பொண்ணு முதல்ல நாம நினைச்ச மாதிரி கெட்டவ இல்லடா, விவரம் தெரியாதவ. வேறல வச்சா கடிக்க தெரியாது. சும்மா இருங்க பெரியவரை. பாவம் பார்த்தா பட்டணத்தை பட்டிக்காட்டுக்கும் பட்டிக்காட்ட பட்டணத்துக்கும் வித்துருவா. பொம்பளைங்கன்னா அப்படித்தாண்டா. உன் பாட்டியை நான் கட்டிக்கிறதுக்கு முன்னால என்ன பாடுபட்ட தெரியுமா? அது என்னது தெரியாதா? சொல்றேன். அவ வயலுக்கு வருவா, நான் நம்ம வயல் இருந்துட்டு விசில் அடிப்பேன். அடிச்சா சீனுவா, கண்டபடி திட்டுவா. திட்டுனா மட்டும் நான் திரும்பி போயிடுவேனா என்ன? அப்ப நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? வரப்புக்கும் கீழே படுத்துக்கிட்டு உறக்க விசில் அடிப்பேன். அடிச்சா பசிச்சு வந்துருவா. வந்து சொல்லுங்க சொல்லுங்க தாத்தா. சொல்றா. மாலை கட்டுறதுக்கு முன்னால அவன் மடியில கட்டிக்கிட்டான். என்னடா இது? பாட்டி கதை சொல்லிட்டு இருக்கும் போது பேத்தி வந்துட்டா. அப்பா அவளுக்கு ஆயுசு 100. உன்னை தேடித்தான் வர்றா, விட்டுறாத. எனக்காக எதுக்கு வரும்? எதுக்காக வரும் என்ன கேட்ட அப்படி தெரியும்? நீ எப்ப விசில் அடிச்சு அவ எப்ப திட்டினாலோ? எனக்கு கொஞ்சம் அவசரமான வேலை இருக்கு, நான் வரேன். ஐயோ என்னால தாங்க முடியாத புரியாத வேலை இருக்க. ராஜையா, என்ன இங்க பாரு ராஜையா, எனக்கு தேவையானது கிடைக்கலனா அது என் மனசு விட்டு என்னைக்கும் மறையாது. உன்னை பார்த்த அன்னைக்கு பட்டிக்காட்டுல ஒரு பழிந்து நீராட்டம் மனசுள்ள மனுஷன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என் மனசுல உனக்கு ஒரு கோவில் கட்டிட்டு. அதுக்காக இப்ப நான் என்ன பண்ணணுங்கிறேன்? கடைசி முறையா உங்களை ஒண்ணு கேட்கலான்னு வந்திருக்கேன். என்ன? அதிகமா பேசவும் மறைக்கவும் எனக்கு தெரியாது. மனசுல இருக்கிற விஷயத்த பட்டுன்னு சொல்ல மட்டும்தான் எனக்கு தெரியும். ஐ லவ் யூ. அப்படின்னா நான் உங்களை காதலிக்கிறேன்.
நீ வழி தவறி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். உன் வழியில ஒழுங்கா போ. ஆகட்டும், நான் வரப்பு மேலேயே போறேன். வரப்பு கடக்கிறதுக்குள்ள நீங்க என் வழிக்கு வந்துட்டா நீங்க சரின்னு சொல்றீங்கன்னு அர்த்தம். வரப்பு கடந்துட்டா அப்புறம் என் வாழ்க்கைக்கு வழியே இல்லைன்னு அர்த்தம். கிறுக்கனா இருக்கா? அம்மாடி, பையன் வரப்புக்கு வந்துட்டான். வழிய மாத்திடாத, அழுதுருவான். ஏன் பாட்டு ஆரம்பிக்க வேண்டியதானே? ஓ